கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாழ்மையான வார்த்தைன்னு கூட இதை சொல்லலாம். என்னன்னா, மனுஷனே, நம்மளை பார்த்து சொல்கிறார், நன்மை இன்னதென்று உனக்கு கடவுள் அறிவிச்சிருக்கிறாரு. எது நன்மை எது தீமைன்னு உனக்கு தெரியும். உன்னோட வாழ்க்கையில் நீ என்னென்ன நன்மைகளையெல்லாம் அடைய முடியும் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிச்சிருக்கிறாரு. உனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உனக்கு ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, அதாவது யாருக்கும் கெடுதல் செய்யாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாமல் நியாயமான விஷயத்தை செய்யுங்க. அநியாயமாக எதையும் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது நியாயம் எது அநியாயம். நாம் அநியாயம் செஞ்சு அடுத்தவர்கள் அதில் பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பமோ அல்லது அவருடைய வாழ்க்கை சிதறண்டு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர்களுடைய அந்த இழப்புக்கு நாம் காரணமாக இருப்போம். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒருத்தனுக்கு நியாயம் செய்யலைன்னா பரவாயில்ல, அநியாயம் செய்கிறோன்னா நாம் இருக்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அநியாயம் செய்யாதீங்க, நியாயம் செய்கிறவங்களாக இருங்க. நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து, அவன் மேலே ஒரு இரக்கம் காட்டுங்க. அந்த இரக்கத்தின் மேலே சிநேகமாக இருங்க. யாரை பார்த்தாலும் சரி, அவன் ஒரு முடியாத நிலைமையில் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு இரக்கம் காட்டுங்க, தயவு பண்ணுங்க, அவனுக்காக இறங்கி ஜெபம் பண்ணுங்க, அவனுக்காக இறங்கி உதவி பண்ணுங்க. ஏழ்மையில் இருக்கிறவனுக்காக நாம் யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதோ அவர்களுக்கு இறங்கி தயவு பாராட்டுங்க. அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு விருப்பமாகவே எடுத்து செய்யுங்க அப்படிங்கிறார். நியாயம் செய்து அடுத்தவர்கள் மீது இரக்கம் காட்டி உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய், கடவுளுக்கு முன்னால் மனத்தாழ்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் பெரியவர் அவர் தான். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உங்களை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், எல்லாமே அவர் தான். அவரை விட ஒரு பெரிய ஆள் இருந்துட முடியாது. அப்போ அவர் இடத்துல போய் நாம் மேட்டிமையாகவும் ஒரு ஆனரபுளாகவும் அவரை நாம் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாகவும் நாம் இருந்துட முடியாது, இருக்கவும் கூடாது. ஏன்னா பிசாசு நம்மளை அப்படி இருக்க வைப்பான். அதனால் நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மனத்தாழ்மையாக இருந்து, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரியவர், நான் சாதாரணமானவன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் செய்யுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நாம் நம்மை தாழ்த்தி, யார் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு வாழணும் அப்படிங்கிறார். நடப்பதை அல்லவா, வேறு என்னத்தை ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறாரு? பொன்னையும் பொருளையும் டாம்பிகமான காணிக்கையும் ஆடம்பரத்தையும் ஆட்டத்தையும் பாடலையும் குதிக்கிறதையும் அவரை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களையா அவர் எதிர்பார்க்குறாரு? இன்றைக்கி கடவுளுடைய பெயரை சொல்லி அநேகரை வஞ்சிக்கிற ஊழியர்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. கடவுளோட ஊழியக்காரன்னு சொல்லி கடவுளோட ஊழியத்தையவே காசாக்கிட்டு இருக்கிறாங்க, பணமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். அந்த அன்றைக்கி நம்ம ரொம்ப அவமானப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கும் கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா அவனால் பிசாசனோட மகன். பிசாஸ் எந்த அளவுக்கு கர்த்தரோட பிள்ளைகள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு பிசாசனோட பிள்ளைகள் இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று, ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்போ ஒரு கடவுளோட மகன் இருக்கிறான்னா ஒரு பிசாசனோட பிள்ளை இருப்பான்.
அன்பானவர்களே, ஒரு ஆலயத்தில் பாதி பேர் கடவுளுக்கு பயந்தவன் இருந்தானா பாதி பேர் கடவுளை மீறுகிறவன் இருப்பான். ஒன்றுக்கு ஒன்று தான். ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். ஒருத்தன் கடவுளின் மகன், ஒருத்தன் பிசாசின் மகன். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மனத்தாழ்மையாக ஆண்டவரோட சமூகத்தில் நம்மை ஒப்புவிக்கிறப்போ நாம் கடவுளோட பிள்ளைகளாக இருக்க முடியும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்குறார். வேற ஒன்றையும் நம்ம இடத்துலேருந்து காசு பணத்தையோ செல்வத்தையோ பொருளையோ ஐஸ்வர்யத்தையோ அவர் எதிர்பார்க்கணும். அன்பானவர்களே, நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக, அநியாயம் செய்யாமல் நியாயம் செய்கிறவர்களாக இருக்கும். அநியாயம் செய்யாமல் நியாயம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நாம் மேட்டுமையான சிந்தனை உள்ளவர்களாக இல்லாமல், ஆணவம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், தாழ்மையுள்ளவர்களாக இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக நாம் அப்படி இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் மனத்தாழ்மையுள்ளவர்களாக, இரக்கம் காட்டுகிறவர்களாக, நியாயம் விசாரிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது அன்பும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.